அடுத்து 25 ஆண்டுகளுக்கு திமுகவினுடைய ஆட்சி தான் நடைபெறும் என்பதை உணர்ந்த காரணத்தினால், யாரு உணர்ந்த காரணத்தினால், மத்தியில் இருக்கிற பிஜேபி, அதுக்கு ஜால்ரா அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக, எப்பவுமே நம்ம மேல விழுந்து குலைத்து கடித்துக் கொண்டிருக்கின்ற சில நபர்கள், இவர்களுக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு. அடுத்து 25 ஆண்டு காலம் தளபதி திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாட்டிலே நடக்க போகுது. எனவே ஏதாவது ஒரு கழகத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மத்தியில் இருக்கக்கூடிய அமித்ஷா அதிரடியா ஓடி வராரு தமிழ்நாட்டுக்கு. எடப்பாடியை தலையில தட்டி என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, கூட்டணி அறிவிச்சிடணும், திமுகக்கு எதிராக நாம செயல்படணும் அப்படின்னு என்னென்னவோ ஒரு ஏற்பாடுகள் பண்றீங்க. இதுல இவரு சேருவாரா அவரு சேருவாரா, யாரு சேர்ந்தாலும் கவலை இல்லைங்க. தமிழ்நாட்டில் தளபதி தலைமையில் இருக்கிற அரசாங்கம் தேர்தலுக்காக பணியாற்றவில்லை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மத்தியில நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு பொய்யாவே பேசிக்கிட்டு இருக்கிற கொஞ்சம் கூட அதுல உண்மை கிடையாது. மோடியும் அமித்ஷாவும் அந்த நிர்மலா சீதாராமன் அந்த அம்மா தமிழ்நாட்டிலே பிறந்திருக்க கூடாதுங்க. அது எங்கன்னா வட மாநிலத்துல பிறந்திருக்கணும். கொஞ்சம் பேர் வந்துகிட்டு இருக்கா மஞ்சள் சிவப்பு துண்டு போட்டுக்கிட்டு. இப்ப ஏரியா உள்ளார அவங்க போறாங்களாம், போய் என்ன கேட்கறாங்களாம், என்ன பிரச்சனை உங்களுக்கு, பிரச்சனை சொன்னா தீர்த்துருவானுங்களா? எல்லாமே ஆக்டிங்கா மாறிக்கிட்டு இருக்கு. ஆக்டிங் எல்லாமே நடிப்பு. உங்களுக்கு தெரியும் ஆதவர்ஜனான ஒருத்தர், அவன் வியாபாரி. என்ன வியாபாரி தெரியுமா உங்களுக்கு? லாட்டரி வியாபாரிங்க, லாட்டரி வியாபாரி. திமுக இடம் இல்லைன்னு தெரித்தி விட்டாங்க, ஏதோ ஒரு வேலை செஞ்சிருந்தா தெரித்தி விட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போனாங்க, அங்கேயும் தெரித்தி விட்டாங்க. இப்ப புதுசா கட்சி ஆரம்பிக்கிற தாவைக்க கட்சியில போய் இணைஞ்சுக்கிட்டு ஒரு கூட்டத்துல பேசுறான். அவன் என்ன பேசுறான் தெரியுங்களா? தளபதியை பார்த்து கேட்கிறான், உங்க அப்பா 48 வயசுல முதலமைச்சர் ஆகலாமா, அப்ப விஜய் ஆகக்கூடாதான்னு கேட்கிறான். ஏங்க அவன் ஏரியால வந்தான்னா அவனுக்கு வேற மாதிரி பதில் சொல்லிடலாம். அதாவது கலைஞரை யூக்கல் பண்ணி பேசுறாங்க. அவனுக்கு என்னங்க தகுதி இருக்கும் கலைஞரை பத்தி பேசுவதற்கு? இது பொதுக்கூட்ட மேடையாக இருந்தா வேற மாதிரி அவனை வச்சு வாங்கன்னு வாங்கிடலாம். அவன் பொறுக்கிங்க, அவன் பொறுக்கி எவ்வளவு திமிர் இருக்கும் அவனுக்கு. அப்ப இப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் கிளப்பி 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 விடுறது யாருன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி என்கின்ற அரசாங்கம். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல், நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இந்தியாவிலேயே நம்பர் 1 முதலமைச்சராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். யாருக்கும் மாற்று கருத்து இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. என எல்லா பத்திரிகைகளும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஐநா சபையிலே கூட ஸ்டாலின் என்பவர் யார் என்று ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் என்பவர், அவருடைய பெயரை ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும் தலைவருக்கு ஸ்டாலின் என்கிற பெயர் எப்படி வந்தது. ரஷ்யாவிலே அந்த அதிபர் ஸ்டாலின் அவர்கள் மறைந்த போது நம்முடைய தலைவருக்கு இவர் பிறந்த காரணத்தினால் அந்த பெயரை இவர் வைத்திருக்கிறார்கள். அந்த ரஷ்ய அதிபரை உலகறிந்த தலைவராக பார்த்தார்கள். ஆனால் தற்போது உலகம் அறிந்து தேடிக்கொண்டிருக்கின்ற தலைவராக நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஒவ்வொரு திட்டங்களும் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஏன் நம்ம தமிழ்நாட்டு மேல வஞ்சத்தை கக்குது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். முன்னாடி ஒரு முதலமைச்சர் இருந்தாரு, அவர் முதல்வராக ஆகிற பொழுது அவர் எப்படி போய் முதலமைச்சர் ஆனார்னு எல்லாரும் வீடியோவில் பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் அப்படியே அந்த அம்மா உட்காந்துட்டு இருக்கிற சசிகலா உட்காந்து இருக்கிற பொழுது அப்படியே முட்டி போட்டுக்கிட்டே அந்த பதவியை வாங்கினார். ஆனால் நம்ம முதலமைச்சர் நமக்கெல்லாம் ஒரு தன்மானத்தை ஏற்படுத்தி இருக்கிற முதலமைச்சர், அவர் எப்படி முதலமைச்சர் ஆனார்? 2011 ஒரே ஒரு சதவீதம் தான் வாக்கு சதவீதம் குறைவாக இருந்தது. ஒரு 25 தொகுதிகள் குறைவாக பெற்ற காரணத்தினால் நம்ம ஆட்சி அமைக்கிற வாய்ப்பை இழந்துட்டோம். அன்னைக்கு அதிரடியா இறங்கி சில எம்எல்ஏக்களை வாங்கியிருந்தா 2016 நாம முதலமைச்சரா நம்ம ஆட்சி அமைந்திருக்க முடியும். ஆனா நேர்மையின் சிகரமாக
இந்த இடம் தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற நம்முடைய தளபதி அவர்கள் அடுத்த தேர்தல் வரை, அடுத்த 5 ஆண்டு வரை மக்கள் நமக்கு மெஜாரிட்டி அளிக்கின்ற வரை பொறுமையாக இருந்து 2021 ஒரு ஆட்சியை அமைத்து இன்றைய தினம் 4 ஆண்டுகள் அந்த சிறப்பான ஆட்சியை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப மத்திய அரசாங்கம் சில அமைச்சர்களை மட்டும் டார்கெட் பண்ண, நம்ம அமைச்சரும் அதுல இருக்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் எப்பவுமே என்ன சொல்லுவோம், திராவிட முன்னேற்ற கழகம்னா அவங்க இந்துக்களுக்கு எதிரி, அவங்க ஆன்மீகத்துக்கு எதிரி, அவங்க கோயிலுக்கு போக மாட்டாங்க, சாமி கும்பிட மாட்டாங்க. இப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்து 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 திமுகனால ஏதோ இந்துக்களுக்கு எதிரான கட்சியாக அவர்கள் மாற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் நம்முடைய அமைச்சர் இந்து சமய அறநிலைத்துறைக்கு அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவர்களுடைய அந்த கருத்துக்கு மண்ணள்ளி போட்டார். என்ன, இந்துக்களுக்கு எதிரையும் நம்ம சொல்ல முடியுமா? கோயில்களில் சாமி கும்பிட மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அல்லது திருவிழாக்கள் நடக்கலன்னு சொல்ல முடியுமா? கும்பாபிஷேகங்கள் நடைபெறலன்னு சொல்ல முடியுமா? இப்படி எந்த விதமான கருத்தையும் இன்னைக்கு சொல்ல முடியல. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி சட்டமன்ற நிகழ்வுல நம்ம டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அமைச்சர் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஒரு உறுப்பினர் கேட்கிறாரு, திரௌபதி அம்மன், விழுப்புரத்தில் இருக்கிற திரௌபதி அம்மன் கோயில் திறக்கப்படுமா? அமைச்சர் சொல்றாரு, 1 வாரத்தில் திறக்கப்படும். ஒரு லைன், எல்லாமே ஒரு லைன், 1 வாரத்தில் திறக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சார். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நாம் டிவியில் பார்க்குறோம், பத்திரிகை செய்தியை பார்க்குறோம். அந்த திரௌபதி அம்மன் கோயில் திறக்கப்பட்டு வழிபட முடியாமல் இருந்த பட்டியலின மக்களை அந்த கோயிலுக்குள் அழைத்து சென்று வந்துட்டார் பாருங்க, பெரியார் தன்னால வந்துட்டார் பாருங்க. உள்ளே அழைத்து சென்று சாமி கும்பிட வச்சு பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்து அவர்களை அனுப்புகிற ஆட்சியாக அறநிலையத்துறை இந்த தினம் விளங்கி கொண்டிருக்கிறது. எல்லாம் என்ன நினைச்சான்னா, திறக்க மாட்டாங்க, அதை வச்சு அரசியல் பண்ணலாம்னு நினைச்சான். ஆனால் அதுக்கு முற்றுப்புள்ளி போட்டாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, 7000 கோடிக்கான நிலங்கள், கோயிலுடைய நிலங்கள் மீட்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அரசாங்கம் அமைந்த உடனேயே அதிரடியாக இறங்கி நம்முடைய அமைச்சர் கோயில் நிலங்கள் மீட்பதிலே முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க. அதுலேயும் யாரா பிரச்சனைக்குள்ள மாட்டினதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் இந்த ஆன்மீகம் என்கின்ற பெயரால் அந்த நிலத்தெல்லாம் அபகரித்து வைத்திருந்தார்களே, அவர்களுடைய கையிலிருந்து அந்த நிலத்தை மீட்டு மீண்டும் சாமி கிட்ட ஒப்படைச்சிட்டார். அதுலேயும் அவங்களுக்கு என்ன, இந்த ஆட்சி போகிற போக்கே சரியில்லையே. உங்களுக்கெல்லாம் தெரியும், 2021 தேர்தலுக்கு முன்னாடி நாம் பேசுகிற போது, இது மாதிரி கூட்டங்களில் பேசுகிற பொழுது, இந்த முறை தளபதி தலைமையிலே ஆட்சி அமைந்தால் அடுத்து 25 ஆண்டுகளுக்கு யாராலும் அசைக்க முடியாத ஆட்சியாக இருக்கும் என்று சொன்னோம். சொல்லிதான் நம்ம வாக்கு கேட்டோம், மக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்து 25 ஆண்டுகளுக்கு திமுகவினுடைய ஆட்சி தான் நடைபெறும் என்பதை உணர்ந்த காரணத்தினால், யாரு உணர்ந்த காரணத்தினால், மத்தியில் இருக்கிற பிஜேபி, அதுக்கு ஜால்ரா அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக, எப்பவுமே நம்ம மேல விழுந்து குலைத்து கடித்து கொண்டிருக்கின்ற சில நபர்கள், இவர்களுக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு. அடுத்து 25 ஆண்டு காலம் தளபதி திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாட்டிலே நடக்க போகுது. எனவே ஏதாவது ஒரு கழகத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மத்தியில் இருக்கக்கூடிய அமித்ஷா அதிரடியா ஓடி வராரு தமிழ்நாட்டுக்கு. எடப்பாடியை தலையில தட்டி என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, கூட்டணி அறிவிச்சிடணும், திமுகக்கு எதிராக நாம செயல்படணும் அப்படின்னு என்னென்னவோ ஒரு ஏற்பாடுகள் பண்றீங்க. இதுல இவரு சேருவாரா அவரு சேருவாரா, யாரு சேர்ந்தாலும் கவலை இல்லைங்க. தமிழ்நாட்டில் தளபதி தலைமையில் இருக்கிற அரசாங்கம்
தேர்தலுக்காக பணியாற்றவில்லை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பா பெண்கள் எல்லாரும் சொல்றாங்க பெண்களுக்கு அதிகமா பண்றாங்க, பெண்களுக்கு அதிகமா பண்றாங்க. நான் ஒரு குடும்ப தலைவருங்கிற முறையில் சொல்றேன், பெண்களை விட அதிகமா ஆண்களுக்கு தான் தளபதி அவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார். என்ன சொல்லுங்க, 1000 ரூபாய் உங்களுக்கு வருது இல்ல, மாதம் 1000 ரூபாய் வருது. அது வரலன்னா நீங்க யாருக்கிட்ட கேட்பீங்க? அந்த 1000 ரூபாய் யாருக்கிட்ட கேட்பீங்க? ஒன்று கணவன் கிட்ட கேட்கணும், இல்லைன்னா அண்ணன் தம்பி கிட்ட கேட்கணும். இப்போ அந்த பிரச்சனை அவங்களுக்கு இல்லை. 1000 ரூபாய் வந்துருது, 10ஆம் தேதியோ 15ஆம் தேதிக்குள்ளார அந்த 1000 ரூபாய் டான் பேங்க்ல விழுந்துருது. அதை கொஞ்சம் பேர் கிரிட்டிசைஸ் பண்றான். என்ன சொல்றான், இந்த 1000 ரூபாய் எதுக்கு உதவும், எதுக்கு உதவும்? இங்க எவ்வளவு பேர் வாங்குறீங்க, எவ்வளவு பேர் எப்படி செலவு பண்றீங்கன்னு தெரியல. நான் எங்களுடைய வட்டத்தில் சில ஆய்வுகளை நடத்தினேன். நீங்க நல்லா புரிஞ்சுங்க, அந்த 1000 ரூபாயை வச்சு எங்க மீண்டும் கவர்மெண்ட்டுக்கே வரி கட்டிட்டு இருக்கிறாங்க. சில பேர் கவர்மெண்ட்டுக்கு திரும்ப வரி கட்டுறான், சொத்து வரி கட்டுறான். 6 மாசம் சேர்த்து வச்சு சொத்து வரி கட்டுறான், குடிநீர் வரி கட்டுறான், கழிவுநீர் வரி கட்டுறான். அப்படி சில பேரை லிஸ்ட் எடுத்தேன். சில பேர் அப்படியே சேர்த்து வச்சு 6 மாசத்துக்கு ஒரு தடவை சீட்டு கட்டுறாங்க. சீட்டு கட்டி அதை அந்த அமௌண்ட்டை செலவே பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா அதை கூடுதலாக்கி வேறொரு பயன்பாட்டுக்கு கொண்டு போறாங்க. அதே மாதிரி பஸ்ஸில் இலவச பயணம். அது இருக்கப்பட்டவங்களுக்கு அது பெருசா தெரியாது. இல்லாத நபர்களுக்கு, நான் கண்டக்டராக வேலை செஞ்சவன், ஒரு சில நேரத்தில் அந்த தாய்மார்கள் 1 ரூபாய் அதிகமாக கண்டக்டர் சொல்லிட்டா அது அந்த தடுமாற்றம் என்பது நான் நேரடியாக பார்த்துருக்குறோம். அந்த பெண்கள் அப்படியே தடுமாறுவாங்க, பர்ஸை தேடுவாங்க, அதை தேடுவாங்க, இதை தேடுவாங்க. அந்த காசு இல்லைன்னா அந்த கண்டக்டரும் சாதாரணமாக விட மாட்டான். ஏமா காசு எடுத்துன்னு வர மாட்டேன், இறங்க மாட்டேன் ஸ்டாப்பிங்களேன்னுவான். அப்படிப்பட்ட அவமரியாதைகள் பல நேரங்களிலே நடந்திருக்கிறது. காசு பிட்பாக்கெட் அடிச்சுட்டா அவமரியாதை, காசு மறந்து விட்டுட்டு வந்துட்டா பஸ்ஸில் ஏற முடியாது. ஆனால் இன்னைக்கு அப்படி அல்ல. உங்களுக்கான பேருந்து எந்த இடத்திலே நீங்கள் நிறுத்தி கையை போட்டாலும் அந்த இடத்திலே நிறுத்தி உங்களை ஏற்றி கொண்டு நீங்கள் நினைக்கின்ற இடத்திலே போய் இறங்கிக் கொள்ளுகிற சலுகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதல் கையெழுத்தாக போட்டிருக்கிறார் என்று சொன்னால் இதை யாராலும் மாற்றவே முடியாதுங்க. அடுத்து வரக்கூடிய 25 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் நீங்கள் அனுபவிக்கின்ற அந்த சலுகை உங்களுடைய மகள்களுக்கும் அதற்கு பின்னால் வருகின்ற உங்கள் பேத்திமார்களும் கூட இந்த சலுகையை அனுபவிக்கின்ற நிலை என்பது தொடர்ச்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட சலுகையை அறிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி தான் அந்த கல்லூரி மாணவிகளுக்கான, உங்களுக்கெல்லாம் தெரியுமா, 50 ரூபாய் இருந்தால் கல்லூரி மாணவர்கள் 4 பேர் சேர்ந்தாங்கன்னா அது ஒரு கொண்டாட்டமாக மாறும். கல்லூரி வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறவங்களை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். 50 ரூபாய் இருந்தால் போதும், 4 பேர் 5 பேர் சேர்ந்தால் 250 ரூபாய் தான் சேரும். அந்த 250 ரூபாயை வச்சுக்கிட்டு ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டத்தை அவர்களால் கொண்டாட முடியும். அதுதான் கல்லூரி வாழ்க்கை. ஆனால் இன்னைக்கு மாதம் 1000 ரூபாய் என்பது அவர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம். இப்ப தமிழ்நாட்டினுடைய அந்த புள்ளி விவரங்கள் மத்திய அரசாங்கமே அறிவிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாத்திலையும் தமிழ்நாடு நம்பர் 1. எல்லாத்திலையும் அரசு உயர்கல்விக்கு போறதுல தமிழ்நாடு இன்றைய தினம் 75% எட்டி இருக்கிறது. இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதல் மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய புரட்சிங்க. இதெல்லாம் மிகப்பெரிய புரட்சி. இதெல்லாம் தாங்க முடியல மத்திய அரசாங்கத்தினால. இப்ப இந்த ஆண்டு கல்விக்கு தமிழ்நாடு பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுமா? 48,000 கோடி ரூபாய். 48,000 கோடி. மத்தியில நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு பொய்யாவே பேசிக்கிட்டு இருக்கிற, கொஞ்சம் கூட அதுல உண்மை கிடையாது. மோடியும் அமித்ஷாவும் அந்த நிர்மலா சீதாராமன் அந்த அம்மா தமிழ்நாட்டிலே பிறந்திருக்க கூடாதுங்க. அது எங்கன்னா வட மாநிலத்தில் பிறந்திருக்கணும்.
அந்த நிதியில் அவர்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய பணம் எவ்வளவு தெரியுமா? 78,000 கோடி. கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஒரு மாநிலம் தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சிக்கு அதிகமான நிதியை ஒதுக்கி 48,000 கோடி ரூபாயை ஒதுக்கி கொடுக்குது. மொத்த பணத்தையும் நம்ம கிட்ட இருந்து ஜிஎஸ்டியாக, வரியாக, வட்டியாக கொள்ளையடித்து கொண்டு இருக்கின்ற மத்திய அரசாங்கம் ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 78,000 கோடி. அப்ப அந்த அரசாங்கத்தையும் இந்த அரசாங்கத்தையும் நீங்கள் தராசிலே வைத்து பாருங்கள். அடுத்து 25 ஆண்டுகளுக்கும் மேலாக திமுக அரசாங்கத்தை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது என்கின்ற நிலையை அடுத்து வரக்கூடிய அந்த இளம் மாணவ சமுதாயம் உருவாக்கிவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் பேர் வந்துகிட்டு இருக்கா, மஞ்சள் சிவப்பு துண்டு போட்டுக்கிட்டு. இப்ப ஏரியா உள்ளார அவங்க போறாங்களாம். போய் என்ன கேட்குறாங்களாம், என்ன பிரச்சனை உங்களுக்கு? குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்குமா? என்ன பிரச்சனை? பிரச்சனை சொன்னால் தீர்த்துருவானுங்களா? எல்லாமே ஆக்டிங்காக மாறிக்கிட்டு இருக்கு. ஆக்டிங், எல்லாமே நடிப்பு. நான் என்ன கேட்குறேன்னா, திமுக காரனுங்க போகிறானுங்க, கருப்பு சிவப்பு துண்டை எப்பவுமே தோல்ல மாட்டிக்கிட்டா ஜனங்களை பார்க்குறானுங்க. நான் வந்தால் இவர் திமுக வட்ட செயலாளர்னு தெரியணும், அவங்க வந்தால் மகளிர் அணி தெரியணும், அவர் வந்தால் பகுதி செயலாளர் தெரியும். இப்படி உழைத்து கொண்டிருக்கின்ற கட்சிக்கு மத்தியில் இந்த மஞ்சள் சிவப்பு துண்டுகாரங்க இப்போ போயிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் உங்களுக்கு தெரியும், ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தன். அவன் வந்து வியாபாரி. என்ன வியாபாரி தெரியுமா உங்களுக்கு? லாட்டரி வியாபாரிங்க, லாட்டரி வியாபாரி. திமுக இடம் இல்லைன்னு திருத்தி விட்டாங்க. ஏதோ ஒரு வேலை செஞ்சிருந்தா திருத்தி விட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போனாங்க, அங்கேயும் திருத்தி விட்டாங்க. இப்ப புதுசா கட்சி ஆரம்பிக்கிற தாவைக்க கட்சியில போய் இணைஞ்சுக்கிட்டு ஒரு கூட்டத்தில் பேசுறான். அவன் என்ன பேசுறான் தெரியுங்களா? தளபதியை பார்த்து கேட்குறான், உங்க அப்பா 48 வயசுல முதலமைச்சர் ஆகலாமா, அப்ப விஜய் ஆகக்கூடாதான்னு கேட்குறான். ஏங்க, இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்களா? அந்த அவன் ஏரியாவில் வந்தான்னா அவனுக்கு வேற மாதிரி பதில் சொல்லிடலாம். எங்கேயோ இருக்கிறான். அதாவது கலைஞரை யூக்கல் பண்ணி பேசுறாங்க. அவனுக்கு என்னங்க தகுதி இருக்கும் கலைஞரை பற்றி பேசுவதற்கு? இது பொதுக்கூட்ட மேடையாக இருந்தால் வேற மாதிரி அவனை வந்து வச்சு வாங்கன்னு வாங்கிடலாம். அவன் பொறுக்கிங்க, அவன் பொறுக்கி தலைவரை கலைஞரை மேற்கோள் காட்டி 17 வயசுல 14 வயசுல கொடியை ஏற்றிக்கிட்டு இந்தியை எதிர்த்து தமிழ்நாட்டு வீதிகளில் வந்த தலைவருங்க அவரு. அவரை கம்பேர் பண்ணி பேசுறான். எவ்வளவு திமிர் இருக்கும் அவனுக்கு. அப்ப இப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் கிளப்பி 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 விடுறது யாருன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி என்கின்ற அரசாங்கம். ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டை தன்மானத்தோடு நாம பணம் கொடுக்காம மிரட்டி பார்க்கிறோம். பணமே கொடுக்கறதில்ல. நமக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி வரிய நம்ம பங்கு நமக்கு கொடுக்கறதில்ல. நம்ம மாணவர்களுக்கு வர வேண்டிய அந்த கல்வி நிதியை மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிறா கொடுக்க மாட்டேங்கிறான். யாரு அப்ப விட்டு போன? அதை தாங்க கேட்டாரு. சாதாரணமா வரக்கூடிய கேள்விங்க. ஜனங்க கிட்ட போன அவன் கேட்கறான், யாரு அப்ப விட்டு பணம்? எங்க பணத்தை நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு யாரு? அவர் வந்து முடக்குறாராம். எதை? தமிழ்நாட்டினுடைய செயல்பாடுகளை நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் இங்க இருக்கிற எடப்பாடி கும்பலும் சேர்ந்து முடக்குகிறார்களாம். யாருகிட்ட? இல்ல கேட்கிறேன், யாருகிட்ட? கிட்டத்தட்ட 90 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் கரைத்து குடித்திருக்கிற உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எப்படி சலுகைகளா வருது தெரியுமா? கலைஞர் காப்பீட்டு திட்டம் ஒன்று உருவாச்சு. எப்படி வந்ததுன்னு தெரியுமா? கலைஞர் ஒரு முறை மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆயிடுறாரு. அவர் அந்த முதுகு தண்டு ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் தான் அவர் வந்து வீல் சேர்ல வர ஆரம்பிக்கிறார். அப்போ மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆனோன்னா டாக்டர் சொல்ற ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும், இதுக்கு இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு.
மனுஷன் அங்க உட்கார்ந்து யோசிக்கிறாருங்க. நாம முதலமைச்சரா இருக்கிறோம், நமக்கு எல்லா வசதிகளும் இருக்கிறது. ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒரு அறுவை சிகிச்சை செய்து உயிரை காப்பாற்ற வேண்டும், மனிதனை நடக்க வைக்க வேண்டும்னா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த சாதாரண மக்கள், ஏழை மக்கள் என்ன செய்வார்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு என்று அங்க யோசித்து அடுத்து வெளியே வந்த உடனே ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரு. உயிர் காக்கும் உயர் சிகிச்சைக்கான கலைஞர் காப்பீடு திட்டம். நல்லா புரிஞ்சுங்க, கலைஞருங்கிற ஒரு தாய் மாறிங்க, தமிழ்நாட்டினுடைய தாய் மாறிங்க. ஒரு தாய்க்கு தான் பெற்றிருக்கக்கூடிய மகனோ மகளோ பின்னாடி சோறு போடுமோ சோறு போடாதோ, வயதான காலத்தில் பார்த்துக்குவாங்களோ பார்த்துக்க மாட்டாங்களோ, அந்த எண்ணத்தில எல்லாம் அந்த தாய் இருக்க மாட்டாள். அது மாதிரி தாங்க கலைஞர் ஒவ்வொரு பிரச்சனையும் ஜனங்க மத்தியில போய் 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 அனுபவிச்சு திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனுடைய அந்த கலைஞர் காப்பீடு திட்டம் 1 லட்சம் ரூபாய், எந்த அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் பரவாயில்ல, உயிர் காக்கின்ற உயர் அறுவை சிகிச்சைக்கு 1 லட்சம் ரூபாய் திட்டம் அறிவிச்சாங்க. நீங்க என்னன்னா நினைச்சீங்க, எத்தனையோ பேரு ஓபன் ஹார்ட் சர்ஜரிங்க, ஓபன் ஹார்ட் சர்ஜரி தனியார் மருத்துவமனைகளில் போயிட்டு இன்னைக்கு 5 லட்சம் 10 லட்சம் ஆகிற அந்த அறுவை சிகிச்சையை 1 லட்சம் ரூபாயில் மொத்தமா ஒரு பைசா சொந்த காசு செலவு பண்ணாம அந்த அறுவை சிகிச்சையை முடித்து கொண்டு வீடு திரும்பிய எத்தனையோ பேரை என்னால காட்ட முடியும். தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான பேர் அந்த மருத்துவ காப்பீட்டின் மூலமாக பயனடைந்திருக்கிறார்கள். எப்படி எல்லாம் தலைவர்கள் யோசிக்கிறாங்க பாருங்க. நம்ம தலைவர் அதுக்கு நிகர், அதை விட இப்ப அவர் எல்லாம் சொல்லுவாங்க, தாய் 8 அடினா புள்ள 16 அடின்னு. 16 அடிலாம் 32 அடி 40 அடி 100 அடின்னு போயிட்டு இருக்கிறாரு. என்ன போயிட்டு இருக்கிறாரு? எங்க பிரச்சனை? படிப்பு என்பது எந்த இடத்திலே பிரச்சனை வருகிறது? பள்ளிகளுக்கு மாணவர்கள் ஏன் வரமாட்டேங்கிறார்கள்? அடுத்தடுத்து அந்த நகர்வுகள் ஏன் இருக்கவில்லை என்பதை எல்லாம் துல்லியமாக ஆராய்ந்து எங்க காலை உணவு திட்டம், அந்த திட்டத்தை கொண்டு வராங்க, தமிழ்நாட்டில் அமல்படுத்துறாங்க, மற்ற மாநிலங்களுக்கு பரவி கொண்டிருக்கிறதுங்க. அதுக்கு பரவிக்கிட்டே இருக்குது. எல்லாம் என்ன சொல்றான், அந்த திட்டத்தை மாதிரி நாமளும் கொண்டு வரணும். வேற நாடுகள், கனடா உள்பட நாடுகள் அந்த மாதிரி காலை உணவு திட்டத்தை இந்த தினம் அமல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, அதாவது இப்போ இது மாதிரி பண்ணிட்டு இருந்தா மோடி கோவம் வருமா வராதா? ஒரு சீன் பார்க்கிறோம், நம்ம தளபதி நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு, மோடி அவர் எதிர்க்க கையை கட்டிக்கின்னு உட்காந்துக்கிறார். பார்த்தீங்களா? அந்த அதுதாங்க தமிழ்நாடு. இவனுங்க ஏத்துக்கவே முடியல. ஏன்னா 10 வருஷம் அண்ணா திமுக ஆட்சி, டாய் என்ன உட்காந்துக்குவோம், ஓ என்ன உட்காந்துக்குவோம், குடிஞ்சிக்கினே வருவான், நிமிர்ந்து பார்க்க மாட்டான், நம்மளை நம்ம காலம் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனா திமுக ஆட்சி வந்த பிறகு அவங்க நிமிர்ந்து நின்று பார்க்கின்ற பார்வை நம்மளால எதிர்கொள்ள முடியவில்லையே என்கின்ற ஆதங்கம் அந்த பிஜேபி அரசாங்கத்திற்கு வந்து விட்டதுங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த அமித்ஷான்னு ஒருத்தன் வருவான். பார்த்துருக்கீங்களா? அமித்ஷாவுக்கு பதில் சந்தான பாரதி படத்தெல்லாம் போடுவானுங்க, ஒரே மாதிரி அந்த சொட்டத்தில். பார்த்துருக்கீங்களா? அமித்ஷான்னு டிவியில் தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுது கொஞ்சம் அந்த முகத்தை ஜூம் பண்ணி காமிக்கிற பொழுது கொஞ்சம் பொறுமையாக உத்து கவனிச்சிங்கன்னா தெரியும். ஏன்னா அவன் கொலைவெறி பிடிச்சிருக்காங்க. கொலைவெறினா உங்களுக்கு தெரியும்ல. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான், சுற்றி என்ன நடக்குதுன்னு கவலைப்பட மாட்டான், நல்லவங்களா கெட்டவங்களா அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டான். அவனுடைய டார்கெட் என்னவோ அதை மட்டுமே அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட கொலை வெறி அவன் கண்ணில் தெரியுங்க. இது கொஞ்சம் ஒத்து பாருங்க, இன்னிலேருந்து பாருங்க. இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. அமித்ஷா அவன் கிடக்குறான் அப்படின்னு விட்டுருவீங்க. அவன் கண்ணை மட்டும் உத்து கவனிங்க. அதே மாதிரி நம்முடைய தளபதி கண்ணை உத்து கவனிங்க. அதுல ஒரு உண்மையிலேயே ஒரு பாசம் இருக்குங்க, பாசம் இருக்கும். ஜனங்களை ரோட்ல பார்த்த உடனே இறங்கிறாரு, இறங்கி எல்லாரையும் பார்த்துட்டு எல்லார்கிட்டையும் பேசிட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு அப்படி ஒரு அன்பு தலைவராக வலம் வந்து கொண்டு இருக்கிறார் திராவிட மாடல் முதலமைச்சர். தமிழ்நாட்டை எந்த விலை கொடுத்தேனும் ஆட்சியிலிருந்து திமுகவை அகற்றி விடலாம் என்கின்ற கனவோடு
வெறியோடு, இன்னும் சொல்ல போனால் கொலைவெறியோடு சுற்றி கொண்டிருக்கின்ற அமித்ஷா என்ன பண்ணாலும் நடக்காதுங்க, என்ன பண்ணாலும் நடக்காது. இது ஹால் மீட்டிங் இருக்கிறதுனால சொல்றேன். நம்முடைய கட்சிக்காரங்க தான் இதில் இருப்பீங்க. இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களுக்கு சொல்லப்படுகின்ற விஷயங்களை ஒரு 5 விஷயங்களை கையில் வச்சுங்க. தூக்கத்தில் தட்டி எழுப்பி கேட்டாலும் தளபதி செஞ்ச 5 விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும். எதையாவது 5 விஷயங்கள் வச்சுக்கோங்க. பொய் பிரச்சாரத்துக்கு வருவார்கள், என்ன பண்ணி கிழிச்சிட்டாங்க கேட்பான், வந்த உடனே கேட்பான். நாம் அவனுக்கு பதில் சொல்லாம அவனை போடான்ட்டோமோ எல்லா வீட்லையும் அதை சொல்ல ஆரம்பிப்பான். டேய் நில்றாங்க, என்ன பண்ணலை எங்க தளபதி? மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்கிறாருல்ல, கல்வி உதவித்தொகை கொடுத்துருக்கிறாருல்ல, மருத்துவத்துக்கு இந்த வசதிகள் செய்து கொடுத்திருக்கிறாருல்ல, அறநிலையத்துறையில் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்கல்ல, பள்ளி கல்வித்துறையில் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கல்ல. இப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டீங்கன்னா அடுத்த வீட்டுக்கு போகிற பொழுது அந்த அயோக்கியனுடைய மனநிலை மாறி போயிருக்கும், மாறி போயிடும். என்ன ஜனங்க இப்படி கேள்வி கேட்குது, நாம அங்க போய் வேற மாதிரி கேட்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை அவர்கள் மனதிலே உருவாக்கும். நாம கண்டுக்காம இருந்தோம்னா சரியா இருக்காது. அடுத்த கட்டம் தொடர் ஓட்டத்தினுடைய கடைசி பகுதி, கடைசி கட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தொடர் ஓட்டத்தினுடைய கடைசி பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். 3 பேர் ஓடி வந்திருக்கலாம். 1 வினாடியோ 2 வினாடியோ 3 வினாடியோ அவர்கள் தாமதமாக கூட ஓடி வந்திருக்கலாம். ஆனால் கடைசியாக ஓடக்கூடிய வீரன் என்பவன், கடைசியாக ஓடக்கூடிய வீரன் என்பவன் அவனுடைய ஒட்டுமொத்த பலத்தையும் காட்டி அந்த கடைசி நிமிடத்திலே, கடைசி வினாடியிலே, கடைசி நொடியிலே வெற்றி பெற்று தருகின்ற அந்த வீரனாக நம்முடைய கழக தோழர்கள் இன்று முதல் பணியாற்ற வேண்டும். இன்று முதல் பணியாற்ற வேண்டும். நீங்க எங்கெல்லாம் பேசுறீங்களோ, எங்கெல்லாம் நின்று உங்களுடைய வார்த்தைகளை ஒதுக்கிறீர்களோ அங்கெல்லாம் தளபதியை பற்றி பேசுங்கள், அண்ணன் உதயநிதியை பற்றி பேசுங்கள். விளையாட்டுத்துறைக்கு ரொம்ப பண்றாராமே, ஜனங்க பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க. தளபதியை பற்றி பேசுங்கள். கழக தலைவர் இந்த மாதிரி உலக நாடுகள் எல்லாம் பெருமையா பேசிக்கிட்டு அடுத்து அவர் ஆட்சி தான், இன்னும் 25 ஆண்டுகளுக்கு அவருடைய ஆட்சி தான் நடைபெறும் என்பதை நீங்கள் போற போக்கிலே சொல்லிவிட்டு போங்கள். பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. அந்த கடையில நின்று பேசுறீங்களா? நேற்று ஒருத்தர் பேசினாருங்க, இது மாதிரி தளபதி தான் அடுத்த முதலமைச்சர், ஏராளமான வசதிகளை செய்து கொண்டிருக்கிறாராமே அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அப்படி சொன்ன உடனே கேட்கிறவங்க மனதிலேயும் பக்கத்திலே இருப்பவருடைய மனதிலேயும் அது பதிந்து விடும். அப்படி பதிகின்ற பொழுது அவன் எங்க ஜனங்க எல்லாம் பேசிக்கிறாங்க தளபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தளபதி 200 தொகுதியில நம்ம ஜெயிக்கணும்னு அறிவிச்சிருக்கிறாரு. நமக்கு அது திருப்தியா? 200 தொகுதி நமக்கு திருப்தியான்னு கேட்கிற இல்லைங்க. 234 தொகுதியையும் வெற்றி பெற வைத்து ஒரு உலக சாதனையை தமிழ்நாட்டிலே நாம் படைத்து காட்ட வேண்டும் என்கிற வெறி இருக்கிறது நமக்கு. அந்த வெறி ஏற்பட்டிருக்கிறது. இவனுங்க எத்தனை பேர் ஒன்னா சேர்ந்தாலும் சரி, இவனுங்க கொஞ்சம் ஓட்டை வாங்கிக்கலாம், 50 ஓட்டு 100 ஓட்டு 1000 2000 5000 வாங்கிட்டு போட்டோங்க. ஆனா வெற்றி என்பது திமுக தலைமையிலான கூட்டணியாகத்தான் இருக்க வேண்டும். 234 தொகுதிகளிலேயும் தமிழ்நாடு வென்றதாக ஒரு உலக சரித்திரத்தை நாம் படைக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நம்முடைய பணி என்பது துவக்க வேண்டும். ஔவையார் அழகா சொல்லி இருப்பாங்க, வரப்புயர நீர் உயரும். அதை மோடி ஒரு இடத்துல சொல்றான், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோள் உயரும், கோள் உயர கோள் உயர்வான் என்று. நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வரப்புங்கிறது என்ன தெரியுமா? நம்முடைய பூத்துங்க, பூத் கமிட்டி இருக்குல்ல, பூத் 500 ஓட்டோ 1000 ஓட்டோ இருக்கக்கூடிய ஒரு பூத். அந்த வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும் அப்படிங்கிறது. வரப்பு என்பது நம்முடைய பூத்துகளாக இருக்க வேண்டும். அந்த வரப்பு உயர்ந்தாலே நீர் உயர்ந்து விடும், வட்டத்தில் அதிகமான வாக்குகள் உயர்ந்து விடும். அந்த வரப்பு உயர்ந்து விட்டாலே அடுத்த கட்டம் நம்முடைய தொகுதி வாக்குயாக மாற வேண்டும்.
நான் சொன்னது போல் நமக்கு சரித்திரம் படைத்து பழக்கம். அதுபோன்ற வரக்கூடிய தேர்தலில் இன்றிலிருந்து நம்முடைய களப்பணியை துவக்குவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அண்ணன் அவர்களுக்கும் தலைமைக்கும் நன்றி கூறி முடிக்கின்றேன். வணக்கம்.